அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வல அலி முஹம்மதின் வபாரிக் வசலிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நாட்களிலேயே மிக சிறந்த நாளான ஜும்மா நாள் இன்று. இந்த நாளின் முழு ரஹ்மத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன். முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் ஜும்மா நாளை ஒரு பெருநாள் மாதிரி கொண்டாடுவாங்க. அதாவது மற்ற நாட்களில் செய்கிற விஷயங்களை விட இதில் கொஞ்சம் அதிகமாக சாப்பாடு உட்பட எல்லாமே கொஞ்சம் ஸ்பெஷலாக நல்லா செய்வாங்க. நல்லா குளித்து நல்ல ட்ரெஸ்ஸை மாற்றுவாங்க. சிறந்த நாள் சொல்லிட்டு கொஞ்சம் கண்ணியப்படுத்துவாங்க. ஆனால் சில விஷயங்களை விட்டுருவாங்க. மிக முக்கிய விஷயங்களை விட்டுருவாங்க. அது என்னென்னா துவா. ஜும்மா தொழுக வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா விட்டுருவாங்க. அதுக்கப்புறமும் நேரம் இருக்குது. மஹ்ரிப் வர நேரம் இருக்குது. ஏன்னா அந்த அசர் டு மஹ்ரிப், ஜும்மா நாளில் அசர் டு அந்த மஹ்ரிப் நேரம் தான் மிக சிறந்த ஒரு நேரம். அந்த நேரத்தை நிறைய பேர் அலட்சியமாக விட்டுடுவாங்க. தூங்கிட்டு அந்த மாதிரிலாம் செஞ்சுடுவாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. நாளைக்கு ஜும்மா சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் நம்முடைய துவாக்கள் கபூல் ஆக போகிற ஒரு நேரம் நாளைக்கு இருக்குது. எப்படியாவது நாளைக்கு அதிகமாக துவா செய்யணும், இன்னும் அதிகமாக அமல்கள் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஞாபகத்தையும் வச்சுக்கிங்க. சோதனைகளை பொறுத்த வரைக்கும் சில சோதனைகள் தற்காலிகமாக இருக்கும், போயிடும். சில சோதனைகள் வருடக்கணக்காக நீண்டு கொண்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த ஜும்மா நாளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் ஏதாவது ஒரு ஜும்மா உங்கள் விதி மாறக்கூடிய ஜும்மாவாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தணும். அதிகமாக துவா செய்யணும். ஜும்மா நாளுக்கு அதிகமாக நாம் செய்ய வேண்டிய துவாக்களில் 3 துவாக்கள் இருக்குது. அதிகமாக தௌபா செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லணும். பொதுவான துவாக்கள் இது எப்போத்திலிருந்து ஆரம்பிக்கணும்? வியாழக்கிழமை மஹ்ரிப் இருக்குது பார்த்தீங்களா, அப்போவே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். நீங்கள் என்னதான் ஜும்மா அன்னைக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் நாளைக்கு இது செய்யணும் அது செய்யணும் சொல்லிட்டு வியாழக்கிழமை நைட்டே நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணி வைப்பீங்க. அதே போல் துவாக்களையும் ஓதுங்க. நீங்கள் நார்மலாக செய்கிற வேலைகளோட சேர்த்து துவாக்களை சொல்லிக்கொண்டே வேலை செய்யுங்க. இதன் மூலமாக அந்த நாளின் முழு ரஹ்மத்தையும் நம்மால் அடைந்து கொள்ள முடியும். நீங்கள் மற்ற நாட்களில் செய்யும் துவாக்களுக்கும் திக்ருகளுக்கும் இருக்கும் சிறப்பை விட அதிகமான சிறப்பு ஜும்மா அன்று சொல்வதால் கிடைக்கும். பொதுவாக நாம் சாதாரணமாக ஒரு நன்மை செஞ்சால் அதற்கு பிரதிபலனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு 10 மடங்கு கூலியை கொடுப்பான். அதை விட 10 மடங்கு அதிகமான கூலிகள் நமக்கு கொடுப்பான். ஆனால் ஜும்மா நாளில் நாம் செஞ்சால், ஏதாவது அமல்கள் செஞ்சால் அதிகமான கூலிகள் கிடைக்கும். அந்த 10 மடங்கு இல்லை, அதை விட பல மடங்கு அதிகமான கூலிகளை வாரி வழங்குவோம். அவ்வளவு சிறப்பு இருக்குது. ஒரு பக்கம் நம்ம பக்கம் நன்மை சேர்ந்து கொண்டே இருக்கும், நமது வலது பக்கம். இன்னொரு பக்கம் என்ன நடக்கும்? இந்த மாதிரி அதிகமாக துவாக்களை கொண்டு நாம் நம்ம தேவைகளை அல்லாஹ்விடம் சொல்லும்போது நம்முடைய தேவைகள் எல்லாமே நிறைவேறும். நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா நீங்கும். எப்படிப்பட்ட சோதனை நீங்கள் மாட்டியிருந்தாலும் சரி, நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி துவா செஞ்சு கொண்டே இருக்கும்போது இன்ஷா அல்லாஹ் எல்லாமே சரியாகும். இன்றைக்கி நான் சிறந்த ஒரு 2 துவாக்களை சொல்ல போகிறேன். இந்த 2 துவாக்கள் நீங்கள் ஓதுனாலே போதும், எல்லாமே உங்களுக்கு கிடைச்ச மாதிரி. இதை ஓதி நல்லா அதிகமாக நீங்கள் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களை எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். அதில் முதல்ல பார்க்க போகிறது செலவாத். செலவாத்துக்கு இருக்கிற சிறப்பு ரொம்ப அதிகமான சிறப்புகள் அதில் இருக்குது. ஒரு முறை செலவாத் சொன்னாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது 10 முறை அருள் புரிவான். நம்முடைய 10 தவறுகளை அழித்து 10 அந்தஸ்துகளை உயர்த்துவான். மலக்குமார்கள் நமக்காக துவா செய்வாங்க. அல்லாஹ்வின் பாதுகாப்பு கிடைக்கும். இவ்வளவு இருக்குது செலவாத் சொல்கிறதால. டெய்லி நாம் சொல்லணும். ஜும்மா அன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக சொல்லணும். செலவாத்துக்களை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சதை எடுத்து ஓதலாம். ஜும்மா அன்னைக்கு குறிப்பாக தொழுகையில் தருதை இப்ராஹிம் ஓதுவோம் பார்த்தீங்களா, அத்தியாத்து இருப்பில் அந்த ஒரு செலவாத் ஓதுவது சிறந்தது. இன்றைக்கி நான் சின்னதாக ஒரு செலவாத் சொல்ல போகிறேன். இந்த செலவாத்தையும் நீங்கள் ஓதிக்கலாம். அல்லாஹும்ம சல்லி அலா சையதினா முஹம்மதின் வல ஆலி சையதினா முஹம்மத். அல்லாஹும்ம சல்லி அலா சையதினா முஹம்மதின் வல ஆலி சையதினா முஹம்மத். சின்ன ஒரு செலவாத் தான் இது. அல்லாஹ்விடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நாம் துவா செய்கின்றோம். செலவாத்துனா அதுதான், நபி அவர்களுக்காக துவா செய்கின்றோம். நாம் சொல்கின்ற ஒவ்வொரு செலவாத்தும் மலக்குமார்கள் கொண்டு போவாங்க. யாருக்கிட்ட? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எடுத்து காட்டப்படும். நம்முடைய பெயரை சொல்லுவாங்க. இன்னாருடைய மகன் இந்த மாதிரி உங்கள் பேரில் செலவாத் சொல்லியிருக்கிறாங்க, இன்னாருடைய மகள் உங்களுக்காக செலவாத் சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு இது எல்லாமே கியாமத்னாலேயும் அதிகமான ஒரு மதிப்பை நமக்கு பெற்றுத்தரும். அடுத்ததாக சின்னதாக ஒரு துவா. பார்க்கறதுக்கு தான் ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆனால் நிறைய கூலிகள் நமக்கு கிடைக்கும்.
நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வருதுன்னா நாம் செய்த தவறின் காரணமாக தான் அல்லாஹ் நம்மை சோதிக்கின்றான். நாம் அல்லாஹ்விடம் தௌபா செய்யணும்னு சொல்லிட்டு அவன் விரும்புகின்றான். நாம் தௌபா செய்யும்போது உடனே நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு இருந்த அந்த கஷ்டங்களை எல்லாம் நீக்கிடுவான். அந்த அளவுக்கு சிறப்பு இருக்குது இஸ்திக்ஃபார் அந்த துவாவிற்கு. தௌபாவை பொறுத்த வரைக்கும் டெய்லி நாம் செய்யணும். ஜும்மா அன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக செய்யணும். இந்த துவா அந்த முழு ஜும்மா நாளையும் பூர்த்தி செஞ்சிடும். அவ்வளவு சிறப்பான ஒரு துவா. اللهم اغفر للمؤمنين والمؤمنات اللهم اغفر للمؤمنين والمؤمنات اللهم اغفر لي யா அல்லாஹ் என்னை மன்னித்துவிடு. للمؤمنين والمؤمنات அனைத்து மோமினான ஆண் மற்றும் பெண் எல்லாரையும் மன்னித்துவிடு. அதாவது பொதுவாக நம்ம துவா கேட்கிறோம். நமக்காக மட்டும் நாம் தௌபா செய்யாமல் உலக முஸ்லீம்கள் எல்லாருக்காகவும் நாம் தௌபா செய்கிறோம். எல்லாருன்னா இதில் எத்தனை பேர் அடங்குறாங்க பாருங்கள். இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் எத்தனை மனிதர்கள் தோன்றினார்களோ இந்த உலகம் அழியும் நாள் வரை எத்தனை மனிதர்கள் இருப்பார்களோ அது எல்லாமே அடங்கும். அதில் இருக்கிற மோமினான ஆண் மற்றும் பெண் எல்லாருக்காகவும் நாம் தௌபா செய்கிறோம். இப்படி செய்யும் போது என்ன நடக்கும்? நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஒன்று, மற்றவங்களுக்காக நாம் துவா செய்யும் போது மலக்குமார்கள் நமக்காக துவா செய்வாங்க. நம்ம எதுக்காக துவா செய்கிறோமோ அதே நமக்கும் கிடைக்கணும் சொல்லிட்டு நம்ம பக்கத்தில் ஒரு மலக்கு உட்காந்து துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளவு சிறப்பு இருக்குது பிறருக்காக நாம் துவா செய்வது. இந்த ஒரு துவாவில் என்ன கேட்குறோம்? மற்றவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்குறோம். மற்றவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கும்போது என்ன நடக்கும்னா, இப்போ ஒரு 2 பேருக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்குறீங்கன்னு நினச்சிக்கிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்குறீங்கன்னா 2 நன்மைகள் நமக்கு கிடைக்கும். இதுவே ஒரு 5 பேருக்காக நீங்கள் கேட்குறீங்கன்னா 5 நன்மைகள் கிடைக்கும். இந்த துவாவில் நம்ம எத்தனை பேருக்காக கேட்குறோம்? கோடிக்கும் அதிகமான பேருக்காக நம்ம கேட்குறோம். கணக்கே இல்லாமல் நம்ம கேட்குறோம். அப்போ கணக்கில் இல்லாத நன்மையை அல்லாஹ் நம்முடைய பேரில் எழுதுவான். இது எவ்வளவு சிறந்த ஒரு துவா சொல்லிட்டு பார்த்துக்குங்க. நாளைக்கு மறுமையில் ஒரு சின்னதாக ஒரே ஒரு நன்மை நமக்கு குறைவாக இருக்கும். அந்த ஒரு நன்மைக்காக நாம் நிற்போம். சொர்க்கத்துக்கும் நரகத்திற்கும் நடுவில் அந்த மாதிரி சூழ்நிலை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அந்த ஒரு நன்மைக்காக நம்ம ஏங்கி நிற்போம். அந்த மாதிரி நம்ம நிற்கக்கூடாது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். இது போல சிறந்த துவாக்களை ஓதி நிறைய நன்மைகளை நாம் சேர்த்து வச்சுக்கணும். இது போல துவாக்கள் நிறைய இருக்குது. சின்ன துவாவாக இருக்கும், ஆனால் நிறைய நமக்கு நன்மைகள் தரக்கூடியதாக இருக்கும். அது எல்லாமே தேடி தேடி டெய்லியும் ஓதிட்டு வாங்க. இந்த நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு மறுமையில் பலமாக நிற்கும். மறுமையில் மட்டும் இல்லை, இந்த உலகத்திலையும் உங்களை காப்பாற்றும். இன்னைக்கு பரக்கத்தான ஒரு நாளில் சிறந்த துவாக்களை நீங்கள் ஓதிருக்கிறீங்க. ஒன்று செலவாது, இன்னொன்று கோடி நன்மைகளுக்கும் அதிகமாக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய துவா. இந்த 2 துவாக்களை நீங்கள் ஓதுறீங்க. கணக்கில் இல்லாமல் ஓதுங்க. இவ்வளோதான் ஓதணும் சொல்லிட்டு நீங்கள் நிர்ணயிக்காதீங்க. உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அதிகமாக ஓதுங்க. நல்லா ஓதி அதற்கு பிறகு துவா செய்யுங்க. தனிமையில் உக்காருங்க. இன்னைக்கு ஜும்மா அசருக்கு பிறகு இந்த துவாக்களை ஓதி தனிமையாக உக்காந்து யார்கிட்டையும் பேசாமல் நல்லா துவா செய்யுங்க. சஜிதால துவா செய்யுங்க. உங்கள் கஷ்டங்கள் தேவைகள் என்னவோ அது எல்லாமே அல்லாஹ்விடம் கேளுங்க. நிச்சயமாக தருவான். அல்லாஹ்வால் மட்டும் தான் உங்கள் கஷ்டங்களை நீக்க முடியும். அவனால் மட்டும் தான் உங்கள் தேவைகளை நிறைவேற்றி தர முடியும். நம்பிக்கையுடன் கேளுங்க. இந்த ஜும்மா அன்னைக்கு நம்முடைய இந்த கஷ்டங்கள் நீங்கினோம், என்னுடைய இந்த தேவை நிறைவேறணும் சொல்லிட்டு ஒரு நியத்தோட கேளுங்க. அல்லாஹ் அதை நிச்சயமாக பூர்த்தியாக்கி வைப்பான். இந்த ஜும்மா அன்னைக்கு உங்கள் நிலைமை மாறணும், உங்கள் கஷ்டம் தீரணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.